மாவட்டத்தை சேர்ந்த நகரம் தான் இந்த பூலோகராஜ்யத்தில் புகழ் படைத்த புது கிராமம் இல்லை கொண்டு நீதி செய்யும் கீழப்பாப்பா குடிமா நகரம் புது கிராமம் கீழப்பாப்பா குடி இந்த கிளை கொண்டு நீதி செய்யக்கூடிய கீழப்பாப்பாக்குடி புது கிராமத்தில ஐயமஞ்சி தேவதைக்கு அதிகாரம் பெற்று ஆளுமை பிடித்த ஐயனுக்கு ஐயன் ஐயனுக்கு மெய்யனாகிய வைப்பாருடைய சாசா வைப்பாருடைய சாச்சா என் பொங்காண்டி அம்மா அரச மகன் ரவஜிநாத அண்ணாவை சிவனிந்த பெருமாள் என் தத்தமானன் 1008 மாணவருக்கும் அண்ணாவி தலவமான அத்தோடு வாசகமுத்து வண்ணமுத்து மாந்திர பிடித்த மந்திரமூர்த்தி கரும் புகையோடு புகையாத கரும்பு நிறத்தில் வந்த வண்ண கருப்பசாமி அவருக்கு வாசகமுத்து பொண்ணு அவருக்கு முதல் பேர் வாசகமுத்து மூத்தவடியா பேரு சாத்தி பெண்ணு இளவடியா பேரு சோனமுத்தா இவரும் வைப்பாட்டி வச்சுட்டாலும் நம்மளைய மாண்டிருக்காரு இவரே வண்ணமுத்து வாசகமுத்து மாந்திர பிடித்த மந்திரமூர்த்தி அழகு உள்ள வண்ண கருப்பசாமி அவருக்கு பக்கத்துல சோனமுத்தாங்க இருக்காரா எத்தனை தெய்வத்துக்கு முன்னோடி என் தெய்வம் இருக்காரு இப்பேற்பட்ட சபையில நான் மேல பாப்பா குடிக்கு பொங்கல் திருவிழாக்கு வந்திருந்தேன் அங்க வந்திருக்கும் போதுதான் என் அண்ணாச்சி செல்லப்பா அவர்கள் ஈர்கெடுத்து அருந்த வச்சிருக்கோம் அருந்தம் இல்ல ஏ அப்பா நம்மளுக்கும் பொங்கல் திருவிழா ஒரு வருஷம் அடிச்சிடணும் அப்ப தாய் மாசத்துல தம்பி இடம் இருக்கானு கேட்டான் அதானே தம்பிக்கு தகுந்த இடம் அவன் கையில இல்ல அப்ப நமக்காக மாசி மாசம் கடைசி வெள்ளி இன்னைக்கு காரடையா நோம்பு இன்னைக்கு காரடையா நோம்புன்னா நல்ல நாள் ஒண்ணும் இல்லாம சத்தியவான் என்ற சத்தியவனுக்காக சாவித்திரி பெண்மொழியால் சத்தியவனுடைய எவனுடைய உயிரை எடுத்துட்டு போகும்போது எவன்கிட்ட சாவித்திரி போய் புருஷன் உயிரை மறுபடியும் மீட்டு வந்த நாள் தான் அந்த நாள் இன்னைக்கு தாலியை பிரிச்சு கட்டக்கூடிய நாள் நாளையோ நாங்க எங்க இன்னைக்கு பிரிச்சு கட்டணும்ல உங்க வீட்டுல எல்லாம் பிரிச்சாங்களா நம்ம நடக்கு காரடைய நோம்புதான் மாங்கல்யத்தை மாத்தி கட்டக்கூடிய நாள் இது முக்கியமான நாள் ஒரு உன்னத நாள் நாளையா இன்னைக்கு காரடைய நோம்பு இந்த ஒரு அம்சத்துல இந்த ஒரு நாளுல ஐயாவுக்கு இன்னைக்கு பொங்கல் திருவிழா தலவாவுக்கும் இந்த வண்ண கருப்பசாமிக்கும் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில நோம்பு நல்ல நாள் நல்ல நாள்ல அன்புக்கும் ஆசா வாதத்துக்கு இந்த பாப்பா குடியில இந்த மரவர் சமுதாயத்துக்கு நான் கட்டுப்பட்ட பிள்ளை அன்புக்கும் கட்டுப்பட்டேன் அப்படிதானே இருக்கணும் என் ராத்திரியும் வேற மூட்டை காலத்துல இருந்து நகரம் சொந்தமாகவும் சொக்காராவும் அழைத்து வரோம் அண்ணன் தம்பி என் வேற ஜீவன் புலவர் காலத்துல இருந்து என்னுடைய அப்பா சொப்பமாலசாமி காலத்துக்கு அடுத்தோம் இந்த பந்த வாசகம் இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு என்னைக்கு நீடிக்கணும் அதனால இருக்கக்கூடிய கால நேரத்தை பொறுத்து 12 மணிக்கெல்லாம் ஐயாவுக்கு படம் பேச வேண்டியிருக்கு இருக்கக்கூடிய நேரத்துல சாசா நடக்கணும் சிவனந்தர் கதை முடிக்கணும் தலவாக்கி படிச்சு முடிக்கணும் வண்ணக்கேரளை முடிச்சு தலவாக்கி ஆரம்பிக்கணும் அதானே 4 நேரத்துக்கு படிக்க வேண்டியது 12 மணிக்குள்ள அப்படியா அப்படி நீங்க அப்படியே அப்படியே சபை பெரிய
பாதிமதி வாழ்மழுகும் அழகோ பாதிமதி வாழ்மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து பாரதியை மனம் புரிந்து ஆதி சிவனது மோகமது கணிதமாக அற்றுடன் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதிமதி ஒளிவு விளக்கு போல ஐந்து மைந்தர்கள் தோழில் புனூல் இறங்க மேலில் ஐயனுக்கு ஐயனாகவும் ஆமசுவாமி ஹரிகர புத்திராதி தர்மாதி சாசாக்களாகவும் ஆகவோ என் ஐயராகிய வைப்பாருடைய ராஜா வந்து பிறந்த நேரம் எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா சுவாமி பங்குனி மாதம்